வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஸ்டார் கிரிக்கெட்டர், பாகிஸ்தானுடைய மாஸ் லீடர், இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் பற்றி ஒரு மிக முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். இம்ரான்கானுடைய தங்கை அலிமா கான் அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுபடி இம்ரான்கானுக்கு ஒரு கண்ணு மொத்தமாக போயிருச்சு அப்படின்றது தான். அவர் ஏற்கனவே ஐ இன்ஃபெக்ஷனில் அவர் இருந்திருக்கிறாரு. அதுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இம்ரான்கானுடைய ஒரு கண்ணை இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்றத அவங்க நேரடியாக குற்றம் சாட்டுறது பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் இந்த ஃபேக் மார்ஷலான அசீம் முனீரையும். இப்போது சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இம்ரான்கானுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கண் சிகிச்சைக்கு உடனடியாக ஷிஃபா இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல், இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த இடத்துக்கு அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிப்ரவரி 16 ஒரு கம்ப்ளீட்டாக மருத்துவர்களை வைத்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதோடைய அறிக்கையை கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான். இந்த இடத்துல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான்கானுடைய அவர் பர்சனல் மருத்துவரும் இருக்கணும் அப்படின்றது தான். பட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி அவர் டூருக்கு போயிட்டாரு பஞ்சாபுக்கு. இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணுறதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ப்ராசஸ் அப்படியே நிற்குது. கோர்ட்டு சொல்லிடுச்சு. பட் அந்த தீர்ப்பை கொடுக்க வேண்டிய தலைமை நீதிபதி அஃபிஷியல் பயணத்தில் எங்கேயோ போனதுனால அவர் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு அட்டன் பண்ண போயிருக்காரு போல் இருக்கு. அதனால் இது நிற்கிறது அப்படின்றது தான் மிக முக்கியமானது. இந்த இடத்துல பல முறை சொல்லியும் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இம்ரான்கானுடைய கண் சிகிச்சை பற்றி கண்டுக்கவே கிடையாது. ஸோ இம்ரான்கானை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய மோட்டிவ் அப்படின்றது தான். இப்போது ஆகஸ்ட் 2023 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருடத்துக்கு மேலே இம்ரான்கான் அடிலாபாத் ஜெயிலில் தான் இருக்காப்புல. இதில் 14 வருஷம் அவருக்கு கரப்ஷன் சார்ஜஸில் அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. கரப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான்கானுக்கு அது பிரதமராக இருக்கும்போது வெளிநாடுகளில் கொடுப்பாங்க. அந்த பிரதமர்கள்லாம் வெளியில் போகும்போது இவங்களாட்டையும் மதித்து சில பேர் கொடுக்குறாங்க. அது ஒரு மரபு. அந்த வரக்கூடிய கிஃப்டெல்லாம் இவர் பர்சனல் இதில் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. தனி அறையில் ஒரு கடும் சிறை தண்டனையில் வச்சுருக்கிறாங்க. யாரும் போய் பார்க்க முடியாது. நியூஸ் பேப்பர் கூட கிடைக்காது. இன்ஃபேக்ட் இரவா பகலானே தெரியாத நிலைமையில தான் வச்சுருக்கிறாங்க. இதில் இவங்க மீண்டும் மீண்டும் கோர்ட்டில் போய் இப்போ ஒரு கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுச்சுன்னா, இம்ரான்கான் தன்னுடைய மகன்கள் யூகேயில் இருக்கக்கூடிய மகன்களோட வாரத்துக்கு ஒரு முறை தொலைபேசியில் பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போது பிப்ரவரி 6 இவருடைய கண்ணை சோதித்த சிறை மருத்துவர்கள் இவரோட தனியார் மருத்துவர், அதாவது இவருடைய தனிப்பட்ட மருத்துவருடைய தலைமையில் போகும்போது அவருக்கு சென்ட்ரல் ரெட்டினல் வெயில் அக்கல்ஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது வலது கண்ணில் அவருக்கு ஒரு இரத்தக்கட்டு அப்படின்றது இருந்திருக்குது. இதை உடனடியாக சரி பண்ணாட்டி, சர்ஜரி பண்ணி சரி பண்ணாட்டி அவருடைய கண் பார்வை பறி போயிடும் அப்படின்றோம். அதே மாதிரி 85% கண் பார்வை அவருக்கு ஏற்கனவே போயிருச்சு ஒரு பக்கம் அப்படின்றதையும் வந்திருக்கு. இப்போது இது இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள், குறிப்பாக பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் மற்றும் இம்ரான்கானுடைய குடும்பம் சொல்கிறது என்னென்னா, இதை இவங்க வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க, இம்ரான்கானுடைய ஹெல்த்தை காலி பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் மிக முக்கியமான சார்ஜ். அதன் பிறகு மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு பிப்ரவரி 16 அந்த கம்ப்ளீட் ஹெல்த் ரிப்போர்ட்டை கேட்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் அதில் தலைமை நீதிபதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையெழுத்து போகிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் கோயலிஷன், ஷபாஸ் ஷெரீஃப், பிலாவல் பூட்டோ, மரியம் நவாஸ், இவங்க எல்லாமே ஷெரீஃப் ஃபேமிலி மற்றும் பூட்டோ ஃபேமிலி, இந்த 2 குடும்ப கட்சிகள் தான் சேர்ந்து எதிரெதிர் துருவமாக இருந்த 2 பேரும் சேர்ந்து இப்போ ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அசீம் முனீரோட ஆசீர்வாதத்தோட. இவங்களுக்கு நேரெதிராக நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப்னு சொல்லக்கூடிய இம்ரான்கானோட கட்சி தான். இப்போ இம்ரான்கானோடைய ஓட்டர் பேஸ் எது, பாப்புலஸ்ட் லீடர். இன்னைக்கு இம்ரான்கான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு இம்ரான்கான் தான் மிக பாப்புலரான லீடர். 3 காரணங்கள். இப்போ இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் ப்ராவின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் குடும்பத்தோடைய கட்சி, மரியம் நவாஸ் பஞ்சாபோடைய சீஃப் மினிஸ்டர். சிந்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட்டோ குடும்பத்தோட கட்சி, பிலாவல் பூட்டோ, அவங்க ஒரு கோயலேஷனில் இருக்கிறாங்க. இது தவிர இந்த ரேடிக்கல் பார்ட்டிஸ், சிறு சிறு பார்ட்டிகள்லாம் சேர்ந்து இப்போ அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இம்ரான்கானோடைய ஸ்ட்ரென்த் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கைபர் பக்துன்குவா மற்றும் கணிசமான அளவு பஞ்சாப்லேயுமே இருக்குது, ஓரளவுக்கு சிந்தில் இருக்குது. பட் இன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ்ட்டை கேட்டிங்க அப்படின்னா இம்ரான்கான் தான் மோஸ்ட் பாப்புலர் லீடர்.
அதே மாதிரி இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், இந்த இளம் அதிகாரிகள், மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய ஜவான்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்த ஒரு மாஸ் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான். இது தவிர இந்த 40-50 ஏஜில் இருக்கக்கூடிய, அதாவது இம்ரான்கானை அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது பார்த்த அந்த கிரிக்கெட் கூட்டம் ரசிகர்கள் பெரிய அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய பாகிஸ்தானியர்களோட சப்போர்ட்டும் மிகப்பெரிய லெவலில் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் லீடரை இவங்க வந்து இதுக்கு முன்னாடி பூட்டோ போன்ற தலைவர்களை இவங்க கொன்னாங்க. அந்த மாதிரி ஜெயிலில் வச்சு கொண்டு இருந்தாங்க, ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நாடு துண்டா போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத அசீம் முனீர் உணர்ந்து தான் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெயிலில் வச்சு அந்த மன உளைச்சலில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்காம ஒரு ஸ்லோ டெத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ். இப்போது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கு. யூகே போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் அவங்களுக்கு தேவைக்கு அவங்க மனித உரிமைகள் பற்றிலாம் பேசுவாங்க. இம்ரான்கானுக்கு ஆதரவாக நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 இது பார்த்தோம். இம்ரான்கானோட 4 மனைவிகளில் முன்னாள் மனைவி ஜமீமா அவர்கள் கூட யூகே சிட்டிசன், அவங்களுமே இம்ரான்கானுக்கு ஆதரவாக சில இதெல்லாம் பேசினதை பார்த்தோம். ஸோ இவங்க ஒரு ஆக்டிவாக ஒரு லாபி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அசீம் முனீரை தான் இம்ரான்கான் நேரடியாக டார்கெட் பண்ணுது. இன்ஃபேக்ட் இந்த பாலிடிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். கமர் பாஜ்வா, பாகிஸ்தானுடைய முன்னாள் இராணுவ தளபதி, அந்த ஆள் வேறு இப்போ யூகேல போய் செட்டில் ஆகிட்டாரு. பாத்ரூமில் கீழே கால் விழுந்து மண்டெல்லாம் அடிபட்டு கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க யூகேல. பாஜ்வா வந்து ஐஎஸ்ஐ தளபதியாக அசீம் முனீரை நியமித்து அந்த உத்தரவை இவருக்கு அனுப்புகிறார், இம்ரான்கானோட கையெழுத்துக்கு அனுப்புகிறார். ஏன்னா அஃபிஷியலாக இம்ரான்கான் தான் பிரதமர். இம்ரான்கான் முடியாதுன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று அப்போ தான் முதல் முறையாக பாஜ்வாக்கும் இம்ரான்கானுக்கும் பிரச்சனை வருது. அசீம் முனீரை போட மாட்டேன்னு சொல்லி இம்ரான்கானுக்கு ஆதரவாக இருந்த நதீம் மஞ்சுவை அஞ்சம் வந்து இங்கே போட்டாங்க. உளவுத்துறை ஒரு ஐஎஸ்ஐ சீஃபாக போட்டாங்க. அந்த இடத்துல தான் இந்த பனிப்போரை வந்து துவங்குச்சு. பிறகு இம்ரான்கானோட அரசாங்கம் வந்து கவுக்கப்பட்டுச்சு பாஜ்வாவில். அந்த கரை, அந்த வன்மம் தான் அசீம் முனீரை இங்கே கொண்டு வருது. தன்னை இப்போ பிரதானப்படுத்தி பிரதமர்கள் எல்லாரையுமே அசீம் முனீர் தேவைப்பட்டால் ஷவாஸ் ஷெரீஃபை கீழே கொண்டு வந்து ஓகே உட்காருப்பா அப்படின்னா உட்காரக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இம்ரான்கான் மாதிரியான ஒரு பாப்புலர் லீடர் வரக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இம்ரான்கானுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி இஸ்லாமாபாத்தில் ராவல்பிண்டியில் ஒரு கோர் கமாண்டர், ஒரு உயர் இராணுவ அதிகாரியோட வீட்டை சூறையாடப்பட்டுச்சு. பாகிஸ்தானுடைய வரலாற்றிலேயே அவங்க இராணுவ அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரியான சம்பவம் செஞ்சது அப்படின்றது இந்த முதல் முறை 2023. அதன் பிறகு இம்ரான்கானை டோட்டலாக கட்டம் கட்டணும்னு பார்த்தாங்க. பிறகு இப்போ அவருடைய லேட்டஸ்ட்டாக மனைவியாக இருக்கக்கூடிய புஷ்ரா பீவி அவர்களையும் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இப்போ 2 பேருமே ஜெயிலில் இருக்காங்க. பட் இவங்க மூலியமாக, புஷ்ரா பீவி மூலியமாக இவங்க ஒரு மெசேஜை கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸுக்கு. ஒன்று, இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு நீ வெளியில் போயிரு, உன்னை வேணால் எக்ஸைலில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான்கான் அதை ஒத்துக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முனீர் ஆஃபர் பண்ணது, இப்போ முனீரை எதுவுமே பண்ண முடியாது, அசீம் முனீரை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷனே கிடச்சிருச்சு. இப்போ அசீம் முனீர் மேலே எந்த கோர்ட்டும் எந்த தீர்ப்பும் கொடுக்க முடியாது, எந்த காவல் நிலையம் எந்த வழக்கையும் போட முடியாது, எந்த இராணுவ கோர்ட்டும் அவருக்கு எதிராக போக முடியாது. அப்படின்ற போது இப்போ அசீம் முனீருக்கு தன்னுடைய பவரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முள், அந்த இருக்கக்கூடிய ஒரு சின்ன அச்சுறுத்தல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான்கானை பக்காவாக வச்சு கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இம்ரான்கானுக்கு ஆதரவு வேணும்னு சொல்லி அமெரிக்காலையுமே ஸ்ட்ராங்காக லாபி பண்ணிட்டு இருக்காங்க. இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் லாபி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் பெரிய அளவுக்கு இது காமிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட இருக்கக்கூடிய முக்கியமான சில ஆட்கள், ரிச்சர்ட் கிரனெல், மேட் கெய்ட்ஸ் போன்றவங்க இம்ரான்கானை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இதை கொடுக்குறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா 2019 அமெரிக்காவுக்கும், அதாவது ட்ரம்ப்புக்கு இம்ரான்கானை ஓரளவுக்கு பிடிக்கும். இம்ரான்கானை முன்னாடி வச்சுட்டு தான் வந்து இவனுக்கு காசு வாங்கி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு அந்த சமயத்தில் ஒரு பேட்டிலாம் கொடுத்தாரு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, February 19 இந்த காசாவை நிர்வகிக்கிறதுக்கான போர்ட் ஆஃப் பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல ஷபாஸ் ஷெரீஃப் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வருது. யார்கிட்ட? ட்ரம்ப் கிட்ட. இப்போது அமெரிக்கா பாகிஸ்தானுடைய அந்த உறவு அப்படின்றது இம்ரான்கான் இருந்தபோது இதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல ஒரு February 16 இவருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை மீண்டும் நடந்து இவருடைய உண்மையான இது என்ன இருக்கும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அசீம் முனீர்
இந்த இடத்துல பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளண்டர். இது ஒரு மிகப்பெரிய போராட்டமே இப்போ உருவாகாம இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கான காரணங்கள் எல்லாமே முன்னெடுத்து போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கணும். நீங்க தேடி கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணா கூட நீங்க அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட உருப்புறதுக்கான இதுவே இல்லை. இந்த நேரத்தில் அந்த மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, ஓகே என்னைக்கா ஒரு நாள் இம்ரான்கான் திரும்ப வருவாப்புல, நம்ம ஒரு நல்ல அரசாங்கம் வரும், அசீம் முனீரோட பிடியிலிருந்து நாடு வெளியில வரும் அப்படின்றது தான் இருக்கும். இப்போ அவரையும் நீங்க போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு போறதுக்கான இடமே கிடையாது. பொலிட்டிக்கல் வேக்கும் என்னைக்குமே ஒரு கண்ட்ரியில் இருக்கவே கூடாது. ஒரு அரசியல் தலைவர்கள் நம்ம 1000 விமர்சனம் வச்சாலும் இந்த நாட்டை ஒருமைப்படுத்தி வைக்கிறதுல அந்த அரசியல் தலைமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மக்கள் போகக்கூடிய ஒரு இடம் அதுதான். ஸோ அந்த இடத்துல இந்த இராணுவத்துக்கு எதிராக இம்ரான்கான் மீண்டும் வெளியில வர முடியுமா அப்படின்னா முடியாது. பட் இந்த இடத்துல ஒருவேளை இம்ரான்கானோட ஜெயில இருந்தோ இல்லை இப்போ எடிட் பண்ணி இம்ரான்கான ஒரு கண் இல்லாமல் பல ஃபோட்டோ சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு இணையதளத்தில் ஒரு ஃபோட்டோ வெளியாச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் கலவரத்தையும் பாகிஸ்தானில் ஏற்படுத்தும். ஏன்னா இம்ரான்கானை யாரை வச்சு வீழ்த்தினாங்கன்னா தெரிக்கி லெபேக் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய டிஎல்பி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பை வச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பே காசால இவங்க வந்து காசா மக்களுக்கு எதிராக போறாங்க, துரோகம் செய்யறாங்கன்னு சொல்லி அவங்க முன்னெடுத்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 180 பேர் 70 பேர் கொல்லப்பட்டு அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு. டிஎல்பி தெரீக் லெபேக் பாகிஸ்தானும் டிடிபியும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த கோட்பாட்டில் ஒன்னா வந்து ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்ல இறங்கினாங்கன்னா பாகிஸ்தான், குறிப்பாக பாகிஸ்தானுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸ் மீண்டும் பத்தியல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. இந்த நாடு ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன் நோக்கி போகுது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்குறோம். உங்கள் கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.